மட்டும் ஹை லெவல் சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேங்க, முதலமைச்சரே அதை பண்ணி சொல்லியிருக்கணும். ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் மானிட்டரிங் போட்டு சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக அது சிபிஐக்கு போயிருக்காது. இதில் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது அப்படின்னா, ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப கிட்னி முறைகேடு வழக்கையும் அன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ ஒரு எஸ்ஐடி அமைச்சது நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம், அதிகாரிகளை நாங்க பரிந்துரை பண்றோம், அதுல இருந்து எங்களுக்கு எஸ்ஐடி அமைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை மறுத்திருக்கு, நிராகரிச்சிருக்காங்க. ஆமா, இப்ப இந்த வழக்குல எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் கொடுத்த அதிகாரிகள் தான். ஆனா அஸ்ராகாருக்கு இவங்க நல்ல அதிகாரி தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க ரொம்ப இல்லங்க, அவங்க அதை நான் அஸ்ராகார்கோட தகுதி தரம பத்தின விஷயம் இது இல்லைன்னு ஜஸ்டிஸ் மகேஸ்வரி தெளிவுபடுத்துறாரு. இண்டிவிஜுவல் அதிகாரியோட கெப்பாசிட்டியை பொறுத்த விஷயம் இல்லை அது. இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லீகல் ப்ரொப்ரைட்டி. உங்க முன்னால இருக்க பெட்டிஷன் எஸ்ஓபி கேட்டு வந்த பெட்டிஷன். நீங்க எஸ்ஐடி போறது இதுல என்ன முறைன்னா, அதுவுமே உயர்நீதிமன்றம் அமைத்த ஒரு குழு தான். அதாவது கிட்னி முறைகேடு வழக்குலயுமே உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழு தான். அதை எதிர்த்து நாங்க சொல்ற அதிகாரிகள்ல நீங்க குழு அமைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே உயர்நீதிமன்றம் அமைத்த குழு தான் அஸ்ராகாருக்குமே. ஆனா இது பரிந்துரையை ஏத்துக்கிறாங்க. இது என்ன ஒரு முரண் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. தட்ஸ் வாட். சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. இட்ஸ் ஆப்வியஸ். See, எனக்கு என்னன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, 75 ஆண்டுகால கட்சி, மத்தியில் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க, மாநிலத்தில் 26-27 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்தியாவோட சமகால இந்திய வரலாறுல, சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்திய வரலாறுல திமுகவோட பங்களிப்பு, கலைஞரோட பங்களிப்பு என்பது மாபெரும் பங்களிப்பு. ரெண்டு விஷயங்களில் தமிழக அரசு கோட்டை விட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, எஸ்ஐடி விசாரணையை தனி நீதிபதி அவர்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது அட்வொகேட் ஜெனரல் அதை ரெசிஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். வேண்டாம், இது ஆல்ரெடி கரூரில் டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்காரு, இந்த ஸ்டாண்டை தான் நாங்கள் டிவிஷன் பெஞ்சில் எடுத்திருக்கோம். சிபிஐ வேணான்னு சொல்லும்போது என்ன ஸ்டாண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்ததோ அதை சிங்கிள் பெஞ்ச் முன்னால அவங்க எடுத்திருக்கணும். அதை அலோவ் பண்ணது தான் பெரிய தப்பு. ரெண்டாவது, தாம் முன்னால் அந்த பிரேயரே இல்லாத ஒரு விஷயத்துல சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. நம்பர் 3, அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. இந்த மூணு விஷயம். சோ அட்வொகேட் ஜெனரல், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அதை அப்போஸ் பண்ணி தனி நீதிபதியை தடுத்திருக்கணும். அங்க கோட்டை விட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பொறுப்பது. நம்பர் 2, நான் பார்க்குற ஒரு இவர்கள் இன்னொரு தவறு செய்தார்கள் அல்லது எங்க கோட்டை விட்டாங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக செயற்பட்டார். இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் துரிதமாக செயற்பட்டார். அவர் 2 மணி நேரத்திலேயே தலைமைச் செயலகத்துக்கு போய்விட்டார். கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் அங்க அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மருத்துவ குழுக்களை, ஏன்னா கரூர் ஒரு பெரிய டவுன் கிடையாது, ஒரு மீடியம் லெவல் டவுன். அங்கே மருத்துவமனையை இந்த அளவுக்கு பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதுனால அண்டை மாவட்டங்களிலிருந்து திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களிலிருந்தெல்லாம் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எல்லா விதமான ஏற்பாடுகளும், ஆம்புலன்ஸ் எல்லாமே செஞ்சாங்க. அதெல்லாம் மிக சிறப்பாக முதலமைச்சர் செயற்பட்டார். 1 மெம்பர் கமிஷன் கூட போட்டாங்க உடனடியாக. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை முதலமைச்சர் செய்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். அதாவது ஒன்று, எஸ்ஐடி ஹைகோர்ட்டில் இவங்க அப்போஸ் பண்ணியிருந்திருக்கணும்.